எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா, முன்பு நம்ம எப்படி அக்கிரம செய்கையினால மரித்தவர்களாக இருந்தோம். அக்கிரம செய்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்று இயேசு கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்ட நம்ப இந்த அக்கிரம செய்கையிலிருந்து எப்படி நம்மை காத்துக்கொள்வது? அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 வசனங்கள நம்ம தியானித்து இன்னைக்கு முடிப்போம். அக்கிரமங்களினாலும், பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. அப்போ எபேசியர் 2 வாழ்வின் இரு வேறுபட்ட நிலைகளை காண்பிக்கிறது. அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில இரு வேறுபட்ட நிலைமையில நம்ம இருக்க முடியும். ஒன்று அக்கிரமத்திலே மரித்தவர்களா இருக்கிற நிலைமை என்று ஒன்று, இன்னொன்னு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமை என்று ஒன்று. இது வெளிப்புறமா இல்ல, உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். வெளியில அதே ஆள் தான். ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய சேஞ்ச். முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறோமா? அக்கிரம செய்கைகளினாலும், பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம் என்று வேதம் நம்மை சொல். நம்ம மரித்தவர்களா இருந்தோம்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமா இருக்கு. நான் உயிரோடு தானே இருக்கிறேன். ஆனா உள்ள ஆவியிலே நான் மரித்தவனாக இருந்திருக்கிறேன். ஆண்டவர் தோட்டத்துல சொன்ன அதே காரியம்தான். நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆதாம் பழத்தை சாப்பிட்ட உடனே மரிக்கல, பிசிக்கல் டெத் வரல. ஆனா உள்ள ஆவியில மரித்தவனாக இருந்திருக்கிறான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம இப்படிப்பட்ட அக்கிரம செய்கையினால முதல்ல இப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கோம். அப்போ நமக்குள்ள என்ன கிரியை செய்திருக்குது அப்படின்னு சொன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. இதுவும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு கடினமா இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி கெட்டவங்களா இருந்தோம்னு நம்ம சொல்றோமா என்ன? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா என்ன உண்மைன்னா வேதம் தெளிவா சொல்லுது. நம்ப ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்றும் சொல்லு. அதுக்கு என்ன காரணம்? மாம்சத்தின் இச்சையும், மனசும் விரும்பினத செஞ்சிருக்கோம். இதுதான் அதுக்கு காரணம். இதுவுமே ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குது. என் மனசு பிரகாரம் நான் வாழ்றது தப்பா? எனக்கு பிடிச்சத நான் செய்யறது தப்பா? தப்புதான் வேதத்தின்படி. ஏன்னா, நம்முடைய மனசும், மாம்சமும் எதை இச்சிக்குது என்று சொன்னால், எது தேவனுக்கு விரோதமானதோ, அதையே தான் அது இச்சித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால தான் அது ஒரு அக்கிரம சிந்தை என்று வேதத்தினால வகையறுக்கப்படுது. சரி. இப்ப அக்கிரமங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 7ல இயேசு ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் பேர் அந்த நாள்ல என்கிட்ட பார்த்து சொல்லுவீங்க, "கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா" என்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் என்று சொல்றாங்க. ஆனால் கிறிஸ்துவால் அறியப்படாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, "நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே" என்றார். இனிக்விட்டி, பீப்பிள் ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்றார். அப்போ இதை இன்னொரு வார்த்தையும் இருக்குது, லாலெஸ் பீப்பிள் என்பதாக. வெளியில அவங்களுக்கு தோணுது, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் நல்லவனா தான் இருக்கிறேன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அவர்கள் அக்கிரமக்காரர்கள். மத்தேயு 13:40 கடைசி நாள்ல, பூமியின் கடைசி நாள்ல அக்கிரம செய்கைக்காரர்களை எல்லாம் சுத்தி எடுத்து கட்டுறாங்க. களைகளைப் போல இவ்வுலகத்தின் முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும், அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து கட்டுவார்கள். இந்த இடத்துலயும் அந்த காரியம் சொல்லப்படுது. பரிசேயர்களை பார்த்து தேவன் இப்படி சொல்றார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்பும் சகல அசுத்தம் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்ப என்ன? உள்ளார்ந்த சிந்தனையிலே நீதியற்றவர்களாக, அநீதி நிறைந்தவர்களாக, அக்கிரம செய்கையில இருக்கிறவங்க. ஆனா வெளியில காட்டும்போது மற்றவங்களுக்கு நல்லவர்கள் போல நம்ம காண்பித்துக் கொண்டு, உள்ளுக்குள்ள இவ்வளவு செய்கைகளை கொண்டவர்களா இருந்திருக்கிறது தான் இந்த சுபாவத்தை குறிக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிக்கிறோம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் போது அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இந்த இடத்துல
அக்கிரமக்காரன் என்றும் அக்கிரமத்தின் ரகசியம் என்றும் சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்து. இந்த சுபாவத்துக்கு சொந்தக்காரன் அவன்தான் அப்படின்றது. சரி, இப்போ பை டெஃபினிஷன் அக்கிரமஸ்னா என்ன அர்த்தங்கிறதுக்கு முதல்ல பார்க்கிறோம். அதுக்கு குறிக்கக்கூடிய எபிரேய சொல் என்னன்னா அவோன் என்கிற வார்த்தை. கோணலான சுபாவம். அது என்ன? ட்விஸ்டட் நேச்சர். அதாவது தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது செம்மையானவனாகத்தான் உருவாக்குனாரு. ஆனா இந்த அக்கிரமம் நம்மளை எப்படி மாத்திருச்சுன்னா, தேவன் உருவாக்கின நிலையிலிருந்து ஒரு மாறுபட்டு ஒரு இருதயத்திலே ஒரு வக்கிரமான மோசமான ஒரு நிலைமைக்குள்ளவராக நம்மை மாற வைத்திருக்குது என்பது. 2வது இதை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் என்னன்னா அனோமியா என்பது. இதுதான் அந்த லாலஸ்னஸ் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. இந்த 2 சொல்லும் மாற்றி மாறி பயன்படுத்தப்படுது. அப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம். சட்டமே கிடையாது. நான் விருப்பப்பட்டது செய்வேன். எனக்கு தேவன் என்ன சொல்றாலும் கிடையாது. எனக்கு யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானே எனக்கு நீதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த 2மே பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருந்திருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக மாறுகிற வரைக்கும், இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இருந்திருக்குது என்பதை வேதம் தெளிவாக காண்பிக்குது. இதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றும் கூட உண்மையான நிலைமை என்னன்னா, இன்னைக்கு நான் தேவனுக்கு முன்பாக நிக்கும்போது, நான் இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை உள்ளவனாக இருந்தேன் என்று நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுவது அனைத்தும் உண்மை. நான் எனது வாழ்க்கையை நானே தீர்ப்பிடலாம். ஆனா எனது தீர்ப்பு உண்மையானதாக இருக்காது. என்னை தீர்ப்பு செய்கிறவர் தேவனே. அவர்தான் உள்ளான மனிதன்ல நான் என்ன நினைக்கிறேங்கிறத அறிந்திருக்கிறாரு. வெளியில பார்வைக்கு நான் ஒரு நல்லவன் போல தோற்றமளித்துக் கொண்டிருந்திருக்கலாம். எல்லாரும் என்னை பாராட்டலாம். ஆனா அது அல்ல. தேவனுடைய பார்வையில நான் இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறேன் என்பதை நான் இன்று மனதார ஒத்துக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்றார் நம்மள, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு அக்கிரம செய்கையில நான் இருந்த பொழுதும் கூட தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் பாருங்க. என் மீது அவர் அன்பு கூர்ந்தார். அந்த மிகுந்த அன்பினாலே எனக்காக மரித்த என்னை உயிர்ப்பித்தார். இப்போ அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நான் உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு ஹானர் பாருங்க. என்ன மாரி இருக்கிற ஒருத்தனுக்காக கிறிஸ்து மரிக்கிறார் என்று சொன்னால், நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கலாம். ஆனா ஒரு பாவிக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? அது அவருடைய மேலான அன்பு. அப்படி மரித்ததோடு இல்ல, என்னை உயிர்ப்பிக்கிறாரு. என்னை உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஐ ஹேவ் ஆக்சஸ் டு த ஹெவன்லி ரெல்ம். தேவனுடைய அந்த உன்னதங்களுக்கு எனக்கு இன்று ஆக்சஸ் கிடைச்சிருக்குது. அப்போ என்னால என்ன செய்ய முடியும்? சமய காலத்துல சகாயம் கிடைக்கும்படியா அவருடைய கிருபாசன தண்டைக்கு என்னால இனிமே போக முடியும். முன்பு என்னால போக முடியாது. ஏன்னா என்னுடைய அக்கிரமம் என்னை அவரிடத்திலிருந்து பிரித்தது. எனக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்பினது. ஆனா இப்போ அதை அவர் உடைத்து விட்டார். இப்போ நான் அவர் பக்கத்துல கிருபாசன தண்டைக்கு போகிறேன். போய் அப்பா பிதாவே என்று ஜெபம் பண்ணக்கூடிய அந்த மேலான கிருபைய எனக்கு அவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. கொலோசியர் 3:1-2 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். அப்போ இனிமே நான் அக்கிரம செய்கைக்காரன் இல்ல. என்னுடைய கிரியைகள் உண்மையுள்ள கிரியைகளாக மாறுகிறது. நான் இனி மேலானதை தேடுவேன் என்பதை கற்றுக்கொள்கிறோம். மீதமுள்ள அந்த கொஞ்சம் வசனங்களை வாசித்து முடித்துவிட்டு இந்த 5 காரியங்களை பார்ப்போம். சொல்லியிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதனால இதனால ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானது கிடையாது. ஏன்னா நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம்.
அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த 5 காரியங்கள் தொடர்ந்து நம்ம யோசிக்கணும். ஒன்று என்ன? சங்கீதம் 119:11 சொல்வது போல, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி அவரது வசனம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அத்தான் நேத்தும் பார்த்தோம். எனது கற்பனைகளின்படி நடக்கிறவனே என்னிடத்திலே அன்பா இருக்கிறான்னு சொன்னாரு. அவருடைய கற்பனைகள் நம்ம இருதயத்தின் கற்பலகைகள் எழுதப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? தினமும் அந்த வாக்கை எடுத்து தியானித்து அதை உள்ள வாங்குறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் போதிக்கிறத கேட்கணும். அடுத்தது கலாத்தியர் 5:16 சொல்வது போல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்க்கணும். இப்போதும் எனக்குள்ள என்னுடைய மாம்ச சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குதா? நான் விரும்பினதைத்தான் செய்யறேனா? ஆவியானவருடைய சத்தம் கேட்குதான்னு கவனமா நம்ம பார்க்கணும். ஆவியானவருடைய சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னால், உடனடியா நம்ம தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து மனம் திரும்பி ஜெபம் பண்ணி, நம்ம விண்ணப்பம் பண்ணி, உபவாசித்து, அந்த ஆவியின் சத்தம் நமக்கு உடனடியா கேட்கும்படியா நம்மை சரி செய்ய வேண்டும். ஏன்னா ஆவியானவருடைய சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னால், ஒரு மனிதனும் நீதிக்குட்படவே முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை இந்த மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியில நடக்கும்படி நடத்துறவர். ஏன்னா 17ஆம் வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்க செய்யணுங்கிறத ஒன்றுக்கொன்று செய்ய முடியாதபடி ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்குது. அடுத்தது ரோமர் 12 சொல்லப்பட்டது போல நம்ம மனதை மறுரூபமாக்கணும். ஏன்னா நம்ம பல சமயங்கள்ல இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கவே விரும்புகிறோம். இந்த பிரபஞ்சம் எதை விரும்புது? லாலஸ்னஸ் தான் விரும்புது. தேவனற்றவர்களா இருக்க தான் விரும்புது. அதனால அது என்ன செய்யும்? தேவனுக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாது பெர்சிக்யூட் பண்ணும். ஆனா அதுக்கு ஏற்ற வேஷம் தரிச்சோம்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது. அதனால அதுல போட்டிருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். புதிதாகி கொண்டே வரவேன். எவ்ரிடே ஒரு ரிஃபைன்மெண்ட். என்னுடைய சிந்தனையில ஒரு மாற்றம். கொலோசியர் 3:1-2 சொல்வது போல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்ப இன்றும் நம்ம நமக்கு பூமிக்கு அடுத்த தேவைகள் இருக்குது. ஆனா அதற்காகவே நம்ம வாழாம தேவனுக்கு பிரியமா நான் இன்று என்ன செய்ய முடியும் என்பதை அவரது சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு, அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால நான் பூமிக்கு அடுத்தவைகளை தேடாமல் மேலானவைகளை தேடு. இப்ப இது எப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களையே பார்த்து கொண்டிருக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? எப்படி நம்ம சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஒத்தாசையா இருக்க முடியும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, மற்றவர்களுக்கு நன்மையானதை செய்வது என்பதுல நம்ம நோக்கத்தை செலுத்த வேண்டும். கடைசியாக விசுவாசம் என்னும் கேடகம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான ஆயுதம். ஏன்னா சாத்தான் தாக்கும் போது பாத்தீங்கன்னா, வெள்ளம் எப்படி புரண்டு வருதோ அது மாதிரிதான் ஒரே நேரத்துல தாக்குதல் நடக்கும். நம்ம அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்போது சடன் தாக்குதல் லைஃப்ல வருது பாத்தீங்களா? ஆல் ஆஃப் அ சடன் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் வரும் பொழுது இதை செய்கிறது சாத்தான் என்பதை பார்க்கிறோம். இதை நம்ம காத்துக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன? விசுவாசம் என்னும் கேடகம். ஏன்னா இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் பொழுது இந்த கேடகம் மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள சந்தேகம் வரும். நமக்குள்ள பலவிதமான தடுமாற்றங்கள். நம்ம அதனால என்ன செய்து விடுவோம்? ஏதாவது நம்மளால செய்ய முடியும்னு நினைத்து நம்ம நிறைய காரியங்களை செய்து கொண்டிருப்போம். தோல்விதான் நமக்கு கிடைக்கும். அப்படி செய்யாமல் உடனடியாக நம்ம ஜெபித்து அந்நிய பாஷையில பேசுவது, அடுத்தது வேதத்துல ஆண்டவர் கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானித்து என்ன சொல்றாரு இந்த காரியத்துல எதனால எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? அதற்கான ஒரு பதிலை கொடுத்து அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத அடுத்த ஸ்டெப்பை அவர் காண்பித்து கற்றுக்கொள்கிறோம். ஆமென்.